அன்பார்ந்தவர்களே, இன்றைய தமிழக அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளனர். மரபுவழி அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் அவர்கள் ஒரு புதிய அணுகுமுறையுடன் ஒரு தனித்துவமான குரலாக ஒலித்து வருகிறார்கள். சீமான் அவர்களின் அரசியல் பயணத்தையும் அதன் முக்கிய அம்சங்களையும் அதன் மீதான பார்வைகளையும் நாம் ஒரு விரிவான பார்வையில் அலசுவோம். தமிழ்த் தேசியம் அரசியலின் அச்சாணி. சீமான் அவர்களின் அரசியலின் அடிப்படை தமிழ்த் தேசியம் என்பதில் உறுதியாக நிலைநிற்கிறது. தமிழர் நிலம் தமிழருக்கே என்ற முழக்கம் வெறும் கோஷமல்ல, அது அவர்களின் சித்தாந்தத்தின் மையப்புள்ளி. தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள், வேலைவாய்ப்புகள் மற்றும் அதிகாரங்கள் தமிழர்களுக்கே சொந்தம் என்பதை அவர்கள் அழுத்தமாக வலியுறுத்துகிறார்கள். வெளி மாநிலத்தவரின் ஆதிக்கம், வட மாநிலத்தவரின் வருகை போன்ற பிரச்சினைகளை அவர்கள் கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் தமிழ் மக்களின் நலன்களை பாதுகாப்பது தங்கள் தலையாய கடமை என்பதை பறைசாற்றுகிறார்கள். ஈழம் உணர்வுபூர்வமான பிணைப்பு. ஈழத்தமிழர் பிரச்சினை சீமான் அவர்களின் அரசியலில் ஆழமான உணர்வுபூர்வமான பிணைப்பைக் கொண்டுள்ளது. ஈழப்போரின் துயரங்கள், படுகொலைகள் மற்றும் ஈழத்தமிழரின் உரிமைப் போராட்டத்திற்கு அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். தமிழர்களுக்கு ஒரு தேசம் இருந்தால் அது ஈழமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவர்களின் நிலைப்பாடு உலகத் தமிழர்களிடையே ஒரு வலுவான தேசிய உணர்வை தூண்டும் வகையில் உள்ளது. ஈழப்போர் குறித்து அவர்களின் கூர்மையான பார்வைகளும் சிங்கள அரசின் மீதான அவர்களின் விமர்சனங்களும் தமிழ் தேசிய அரசியலின் ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்கின்றன. திராவிட அரசியலுக்கு ஒரு மாற்று. தமிழகத்தில் பல பத்தாண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வரும் திராவிட கட்சிகளின் அரசியலுக்கு ஒரு மாற்று சக்தியாக சீமான் தன்னை முன்னிறுத்துகிறார். திராவிட கட்சிகள் தமிழ் மக்களின் நலன்களை புறக்கணித்துவிட்டதாகவும் தமிழ் அடையாளத்தை நீர்த்துப் போகச் செய்துவிட்டதாகவும் அவர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டுகிறார்கள். நாம் தமிழர் என்ற தனித்துவமான அடையாளத்தின் கீழ் ஒரு புதிய, தூய்மையான தமிழ் அரசியல் திசையை அவர்கள் உருவாக்க முயல்கிறார்கள். இது ஒரு அரசியல் மாற்றத்திற்கான இயக்கத்துடன் இருக்கும் பல இளைஞர்களை ஈர்க்கிறது.